இன்று நான் கூற இருக்கும் திருக்குறள். வகையற சூழாது எழுதல் பகைவரை பாத்திப் படுப்பதோர் ஆறு. இதன் பொருள், மன்னனானவன் படையை நடத்தி கொண்டு செல்லும் போது அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? எதிர்நாட்டு படைகளிடம் எத்தனை படைகள் இருக்கின்றது, எத்தனை யானை, எவ்வளவு யானைப்படை வீரர்கள், குதிரைப்படை வீரர்கள், தேர்ப்படை வீரர்கள், காலாட்படை வீரர்கள், அவர்களுடைய வீரர்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, அவர்கள் வருகின்ற வழி எப்படி வருகிறார்கள், அது கலந்து வருகின்ற நிலப்பகுதி எப்படி இருக்கிறது, இது போன்ற அனைத்தையும் தெரிந்து கொண்டிருந்தால் அரசர் மிக எளிதாக எதிர்நாட்டு மன்னனை வீழ்த்தி விடலாம். ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல், எது ஒரு ஆயத்தமும் இல்லாமல், கணக்கும் இல்லாமல், ஒரு திடீரென்று உடனடியாக நம்மிடம் இருக்கக்கூடிய படைகளை திரட்டி போருக்கு ஒரு அரசன் சென்றான் என்றால் அவனால் அதில் வெல்ல முடியாது. ஏனென்று கேட்டால், அவனுக்கு அந்த செய்யக்கூடிய தகுதி, நாம் எப்படி செய்தால் இந்த போர் வெல்ல முடியும் என்பதற்கான அந்த ஆயத்தம் அதெல்லாம் செய்யாமல் அப்படியே படை நடத்தி சென்றால் அவனால் வெல்ல முடியாது. அதற்கான செயல் வகைகள் தெரிந்திருக்க வேண்டும், அதற்கான முன்னேற்பாடுகள் தெரிந்திருக்க வேண்டும், அதற்கான வழிவகைகள் தெரிந்திருக்க வேண்டும். அதெல்லாம் தெரிந்து அந்த எதிர்நாட்டு அரசனின் நாம் எதை கொண்டு சென்றால் அவர்களை எளிதாக வெல்ல முடியும் என்ற ஒரு கோட்பாடு, அறிவும் அவருக்கு இருந்தால்தான் நல்லது. அதனால தான் திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் கேட்டால், இப்படி செய்வது நம்ம எந்த வழிவகையும் தெரியாமல், செயல் வகையும் தெரியாமல், வழியும் தெரியாமல் ஒரு செயலை செய்வது எப்படி என்று கேட்டால், ஒரு அரசன் அவன் தன்னுடைய நாட்டை அல்லாது பகை நாட்டு அரசனை வா வேற என்று அழைத்து தன் நாட்டில் அவனை இருக்க செய்வதற்கு சமயம் என்று கூறுகிறார். அப்படி என்றால் பகை நாட்டு அரசனை நம் நாட்டில் இருத்தி வைப்போம் என்றால் அவன் என்ன செய்வான்? மிக எளிதாக நம் நாட்டில் வந்து தங்கி நம் நாட்டில் உள்ள நிலவரத்தை அறிந்து மிக எளிதாக நம் அனைவரையும் வீழ்த்தி இந்த நாட்டை தன்னுடைய ஆட்சியின் கீழ் கொண்டு வந்து நம் அனைவரையும் அடிமையாக மாற்றி விடுவான். ஆகையால் இந்த மன்னன் செய்கின்ற இந்த ஆராயாத செயலால் மக்கள் துன்பத்திற்கு ஆட்படுவார்கள், மக்கள் துன்பப்படுவார்கள். ஆகையால் அது எப்படிதான் ஒரு செயலை செய்வது எப்படி இருக்குது என்று கேட்டால், தெரியாமல் ஒரு செயலை செய்வது, ஒரு வழிவகையை தெரியாமல், ஒரு ஆறு தெரியாமல், ஒரு பாதை தெரியாமல் ஒரு வேலையை செய்வது எப்படி என்று கேட்டால், பகை நாட்டு அரசனை, பகைவனை நம் நாட்டுக்கு வாருங்கள் என்று நாமே அழைப்பது போன்று, அழைப்பது மட்டும் இல்லாமல் அவர்களை இங்கே நிலைபெற செய்வது போன்றது ஆகும். இங்கே நிலைபெற செய்தால் அதற்கு மேல் நமக்கு அங்கு வேலையே இல்லை. ஏனென்றால் அவர்கள் இங்கே நிலை பெற்று தங்களுடைய ஆட்சியை விரிவாகம் செய்வார்கள். அதன் மூலமாக நம்மை அடிமைப்படுத்துவார்கள். அடிமைப்படுத்துவது மட்டும் இல்லாமல் அவர்கள் வேண்டியதெல்லாம் நம்மிடமிருந்து எடுத்துக்கொண்டு அவங்க நாட்டிற்கு சென்று நம்முடைய வளங்கள், நிலவளம், நீர்வளம், கனிம வளம் அனைத்தும் எடுத்து சென்று அவர்கள் நாட்டை வளப்படுத்திக் கொள்வார்கள். ஆகையால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அவர்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. பகை நாட்டு மன்னருக்கோ பகை வீரர்களுக்கோ நாம் இடம் கொடாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்மிடம் நல்ல திட்டங்கள் இருக்க வேண்டும், நம்மிடம் நல்ல முன்னேற்பாடு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டுமே தான் நாம் என்ன செய்ய முடியும்? எதிர்நாட்டு பகைவலையோ இல்லை எதிரியாக இருக்கின்ற யாரையுமே நம்மால் வெல்ல முடியும். இல்லை என்றால் அவர்களை நாமே உள்ளே அழைத்து அவர்களுக்கு தேவையானதை உபசரணை செய்கின்ற மாதிரி ஆகிவிடும் என்றுதான் வள்ளுவர் இந்த பாடலில் கூறுகின்றார். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.